அவங்க வீட்டுக்காரர்கிட்ட தான் இன்கிரிடியன்ட் போய் கேட்பாங்க. கேட்டு இது வந்து நான் கத்திரிக்காய் பொரியல் பண்ணட்டுமான்னு கேட்பாங்க. அவர் அதுக்கு வந்து வேற ஒரு டிஷ் சொல்லுவாரு. அந்த ஏங்க கூப்பிடுங்க. ஏங்க வாங்க. ஆக்சுவலி வந்துட்டு நான் ஆம்லேட் எக் காமிச்சு ஆம்லேட் அப்படின்னு கேட்பேன். இல்ல ஆம்லேட் மிளகு குழம்பு அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்ல கத்திரிக்காய் பொரியல் அப்படின்னா இல்ல கத்திரிக்காய் பொடி கறி அந்த மாதிரி. அவங்க என்ன சொன்னாலும் நீங்க மாத்தி சொல்லுவீங்க. ஏங்க ஆம்லேட் ஃபுல் டைரக்ஷன் அவங்க தான். அவங்க ஃபுல் டைரக்ஷன் அப்படி சொல்லுவீங்க. என்ன தம்பி இவ்வளவு அப்பாவியா இருக்கீங்க? சரி, சமையல் பண்றது அவங்க, சமையல் பண்றது அவங்க, சாப்பிடுறது மட்டும் தான் நம்ம வேலை. ஏங்க ஆம்லேட் ஆம்லேட் புளி குழம்பு மிளகு குழம்பு. ஆம்லேட் புளி குழம்பு, ஆம்லேட் மிளகு குழம்பு. ஸ்கிரிப்ட ஃபாலோ பண்ணுங்க. ஸ்கிரிப்டே சொல்லல. ஓ ஓகே. இல்ல சார், அதுவே ஒரு 4-5 டேக் போகும். ஒரே டயலாக் தான் நான் சொல்லுவேன். ஆம்லேட் மிளகு நோ ஆம்லேட் மிளகு குழம்புன்னு சொல்லணும்ட்டு அதுவே 4-5 டேக் சொல்லுவாரு அவரு. ஏன் தம்பி பாக்கே பயப்படுறீங்க? அங்கிட்டு திரும்புங்க. ஏங்கன்னு சொல்லும்போது தான் திரும்பணும். அப்பதான் திரும்பணுமா? ரூல் அதான். அதான் ரூல். ஏங்க ஆம்லேட் ஆம்லேட் மிளகு குழம்பு. அப்ப நீங்க ஆம்லேட் மிளகு குழம்பு செய்யணும். நான் as usual நான் பேசி நான் செஞ்சு நான் அதான் ஏற்கனவே நீங்க ஆம்லேட் மிளகு குழம்பு செய்யணும் முடிவு பண்ணிருப்பீங்க. ஆமா. அத வந்து அவர் சொல்லுவாரு. ஆமா. தேங்க்யூ. ஏங்க என்னங்க யார் கூப்பிட்டாலும் திரும்புறீங்க? போயிட்டாங்க.